ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூக்கரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிறுநீரக பிரச்சனைக்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்கும். அந்த கஷாயம் வச்சு குடித்தா உடம்பு க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அந்த கஷாயம் வந்து இப்போ நான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 1 மாதமாக அந்த கஷாயம் குடிச்சிட்ருக்கேன். இதில் என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கரட்டை கீரையை தான் வந்து பறிக்க போயிட்டுருக்கோம். மூக்கரட்டை கீரை வந்து சிறுநீரக பிரச்சனைக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சித்த வைத்தியத்தில் சொல்கிறாங்க யூடியூப்பில். ஆனால் ஒரு சில பேர் வந்து அதை வந்து நம்ம க்யூர் பண்ண முடியாது, சரியாகாது அப்படிங்கிற நினப்பில் அதை நம்ம பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் வந்து நம்ம மூக்கரட்டை கீரையில் கஷாயம் வச்சு குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டுக்காருக்கு உடம்புல உப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டரு. ஒரு 4 மாதமாகவே உங்களுக்கு கால் வீக்கம் இருந்ததுனால நான் வந்து அந்த கீரையை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஒரு மாதமாக வந்து நான் வந்து இந்த கஷாயம் வச்சு கொடுத்துட்ருக்கேன். கிரியாட்டின் லெவல்லாம் அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ரிப்போர்ட்டு. இப்போ திரும்ப நம்ம ரிப்போர்ட் எடுக்கும்போது நல்லாவே க்யூர் ஆகிருக்கு, உப்பெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து இந்த மூக்கரட்டை கீரை கஷாயம் வந்து கண்டிப்பாக போட்டு குடிங்க. இந்த கஷாயம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் மூக்கரட்டை கீரை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது என்னது காம்பவுண்ட் செவுரு, அப்புறம் வாய்க்கால்லாம் இருக்குங்களா, அங்கே ஓரத்தில் தான் மூக்கரட்டை கீரை இருக்கும். அதில் வந்து ப்ரௌன் கலரில் ஒரு பூ இருக்கும். இது கொடி வகையான சார்ந்த ஒரு இலை தான் இது. இந்த கீரையில் வந்து நம்ம வந்து கஷாயம் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு வழியாக வந்து கீரையை பறிச்சிட்டோம். இப்போ எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். இந்த கீரையை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உப்போட லெவல் வந்து கம்மியாக ஆகுது. என்னோட எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, என்னோடய அனுபவத்தால் நான் சொல்கிறேன். ஏன்னா என் வீட்டுக்காருக்கு அப்படி தான் இருந்ததுனால நான் வந்து இந்த கீரையை வச்சு கொடுத்தேன். கால் வீக்கமும் இப்போ கொஞ்சம் நார்மல் அளவுக்கு வந்துருச்சு. அதனால் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் அந்த கீரையை பறிச்சிட்டு வரதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரங்களே வந்துட்டாங்க. இவங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம வந்து கஷாயத்தையும் வச்சு விடணும். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அதோட கீரையோட ஸ்ட்ரக்சர், இப்படி தான் இருக்கும். அதில் வந்து ஒரு பூ வந்து ஒரு கத்திரிப்பு கலரில் ஒரு பூ இருக்கும், கொடி வகையாக தான் இருக்கும். இப்போ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு போய் நல்லா அலசிட்டு வந்துடுறேன். நான் இலையை மட்டும் தான் போட்டு கொஞ்ச நாளாக வந்து கஷாயம் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் நான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ரொம்ப பொடிசாக வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சின்ன வெங்காயம், ஒரு 3, 4, 5 பூண்டு, எல்லாமே வந்து நான் தோல் உரிக்காமல் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து மிளகும், கொஞ்சமாக ஜீரகமும், அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இடிக்குழல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து போட்டு நல்லா வந்து இடித்து எடுத்துக்க போகிறோம். தோல் உரிக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறதில்ல, தண்ணியை மட்டும் வடிகட்டிக்க போகிறோம். அதனால வந்து நான் தோல் உரிக்காமையே வந்து எல்லாத்தையும் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் இந்த கீரையில் போட்டுட்டு நல்ல சாறு, கொஞ்சம் கஷாயம் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 3 டம்ளர் ஊற்றணும் அப்படின்னா அது மேக்ஸிமம் 1.5 டம்ளர் வர வரைக்கும் நம்ம வந்து சிம்மிலே வச்சு கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து அதோட நமக்கு ஹெல்த்துக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு நல்லாவே கிடைக்கும். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து கொதிக்க வச்சு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இதை வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு இதில் லைட்டாக கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடணும். சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், கஷாயம் நல்லாவே சுண்டி நல்லா நமக்கு வந்து கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வடிகட்டி கொடுக்க போகிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குற கஷாயம். நல்லா ஒர்க் ஆகுது. யாருக்காவது சிறுநீரக பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த கஷாயத்தை கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.